கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆலோசனை பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவன் உங்களை முற்றிலும் அழித்து போடுவான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பிசாசுக்கு இடம் கொடுங்கள்னா என்ன விஷயம்? அதே 26ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் என்ன பண்ணிடணும்? தனிய கடவது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்குமே கோபம் வரும். கோபம் இல்லாத மனிதர்கள் இல்லை. தப்பு பண்ணும்போது கோபம் வரும். ஆனா பாவம் செஞ்சிடக்கூடாது. கோபம் வந்த உடனே பாவம் வந்துடும். பாவம் செய்ய நம்ம இருதயம் துணிகரம் கொண்டுரும். என்ன உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன சரியா இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு கடவுள் என்ன செஞ்சாருங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். அப்ப நம்ம பாவம் செய்ய முற்பட்டு விடுவோம். அப்போ அதுதான் பிசாசுக்கு கொடுக்கிற இடம். அவனுக்கு உருவம் கிடையாது. அவன் ஈஸியா நம்ம இருதயத்துக்குள்ள சிந்தைக்குள்ள வந்து கிரியை செய்வான், தூண்டுவான், பாவத்தை தூண்டுவான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதற்கு அவன் பயங்கரமா கிரியை செய்வான். ஏன்னா நீங்க ஆண்டவரோடு வாழக்கூடாது என்பது அவனுடைய திட்டம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கோபம் வந்தாலும் பாவத்தை செய்யாதபடி தேவனுக்குள்ள பலப்படுங்க. அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு, இடம் கொடுத்துடாத. பாவம் செஞ்சா அவன் வந்துருவான். பாவம் ஒரு மனுஷனை கயிற்றை போல கற்றும். ஆமா தேவனுடைய பிள்ளைகளே, அதுல ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். அடிமைப்படுத்தி விடும். ஒரு காரியம் நம்ம அடிமைப்படுத்திடும். அடிமைப்படுத்தி விட்டா, நம்ம அடிமைப்பட்டுட்டோம்னு சொன்னா வெளியே வர யோசித்துருவோம். அவ்வளவுதான், நம்மளால முடியாது, இனி நம்மளால எதுவும் செய்ய முடியாது என்கிற எண்ணத்துக்கு வந்துருவோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவனை முற்றிலும் துரத்துங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, பிசாசின் வல்லமைகளை முற்றிலும் அழித்து போடுங்க. தேவனுடைய பிள்ளைகளை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா குடும்பத்தை முற்றிலும் அழித்து போடுவான். யோபு யோசிச்சு பாருங்க. யோபு இடம் கொடுக்கல, கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். ஆனா என்ன செய்யறான் பாருங்க. அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதனால தயவு செய்து இடம் கொடுக்காதபடி நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் இடம் கொடாதபடி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. எசப்பா, நீரே எங்களை ஆளுகை செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.